தங்க விலை ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்கு. இப்ப சேலரி அப்படிங்கிறது, இத வச்சுக்கிட்டு இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியுமா? அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்கு. நெறைய பேர் இப்ப இன்வெஸ்டர்ஸ் தான் நெறைய யூடியூப் சேனல்ஸ்ல வர ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்படி போங்க. 30,000 சம்பாரிச்சீங்கன்னா, அதை நீங்க எப்படி டிவைட் பண்ணி வாழணும் அப்படின்னு. ஆனா, அந்த 30,000த்த நான் என் வாழ்க்கையில ஒரு 1,00,000மாவோ, இல்ல 1,50,000மாவோ எப்படி நான் மாத்துறது? அதுக்கான சூட்சுமம் என்ன? நான் சம்பாரிக்கிறேன். ஆனா, அதுக்கேத்த ஒரு விஷயத்த வந்து ஒரு கிரக ரீதியாவோ, ஒரு ஜோதிடம் ரீதியாவோ எப்படி சார் பண்றது? செல்வம் அ பெருகணும். அதான். அதாவது பொதுவா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்பலாம் சனி குரு வீட்டுக்கு போறாரோ, குரு வீட்ட பார்க்குறாரோ, அப்பலாம் உலக அளவுலயே பொருளாதாரத்தில நெறைய சீரழிவுகள் ஏற்படும். பொருளாதாரத்தில நெறைய மாற்றங்கள் ஏற்பட்டுரும். ம். அ உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வருங்காலத்தில காகித பணங்கிறதே இருக்காது. எல்லாமே இப்ப இந்த ஜிபே தானே பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜிபேயும் இருக்காது. ஓ! டிஜிட்டல் கரன்சி, ம். கிரிப்டோ கரன்சி, இந்த பிட்காயின் இது மாதிரியானது தான் அடுத்த ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனா மாறியிருக்கு. இந்த சனி மீனத்துக்கு இப்ப தான் வந்திருக்காருன்னு வாக்கி எப்படி சொல்றாங்க இல்லையா? இவர் இந்த மீனத்த விட்டு போம்போது, அந்த குருவோட இதையே மாத்தி விட்டுருவாரு. ஒரு போர்ட்ஃபோலியோவ வேற மாரி மாத்தி விடுறதே அந்த சனியோட அம்சம் தான். ம். அதே மாரி இந்த ராகுவும் கும்பத்துல இருந்து அடுத்து மகரம், சனி வீட்டுக்கு போவாரு. அப்போ அது மாதிரியான இதெல்லாம் நடக்கும்.